தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, தபக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே இந்த அதிகாலை வேளையில் நம்முடைய பாதுகாவலி நமக்காக எப்பொழுதுமே பரிந்துரை ஜெபம் செய்யக்கூடிய இடைவிடா சகாய தாயினுடைய பாதத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், நினிவே நகர மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி மாற்றிக்கொண்டார்களோ அதேபோல் நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாம் அனைவருமே தவறுகளிலிருந்து திருந்தியவர்களாக இறை பாதம் சேரக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் இறைவனுடைய மீட்பை நாம் அனுபவிக்கலாம் என்பதனை உணர்ந்து கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். கீழே விழுந்தே கிடப்பதுதான் தவறாக பார்க்கப்படுகிறது. எழுந்து ஆண்டவரிடம் வந்துவிட்டோம் என்றால் ஆண்டவர் நம்மை மாற்றி காண்பிக்கிறார் என்பதனை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் அன்னையினுடைய பரிந்துரை ஜெபம் தொடர ஆண்டவருடைய அருள் நிறைவாக நம்முடைய வாழ்வில் கிடைக்க இறை அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த குடும்பங்களின் கருத்துக்களோடு அன்னையினுடைய பாதம் வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையுமே அன்னையினுடைய பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மடியார்களாகி எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள்.
இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவாக்கியங்கள் 1 முதல் 10 வரை. 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்றச் செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தன் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விளங்கியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. 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 கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதே. உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில்
பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 11 இறைவசனங்கள் 29 முதல் 32 வரை. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது: இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு, நினிவே மக்களுக்கு யோனா ஒரு அடையாளமாக இருந்தது போல இன்று அன்னையினுடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய நம் எல்லோருக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருப்பார் என்பதுதான். எதை குறித்து அடையாளமாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே,
நினிவே நகர மக்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை வாழ்ந்து வந்தார்கள் என்றால், கடவுளினுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்தினார்கள், இறைவனுடைய போதனைகளையும் உடன்படிக்கையையும் மறந்து போனார்கள், தாங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை முறையினை வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு கட்டளைகளை எல்லாம் மறந்துவிட்ட நிலையிலே பாவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய இஷ்டம் என்னுடைய வாழ்வு என்கின்ற நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த நினிவே நகர மக்களுக்கு மனம் மாறுதலுக்கான அழைப்பு யோனா வழியாக கொடுக்கப்படுகிறது. இந்த யோனா எவ்வாறு நினிவே மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தார் என்றால், நினிவே நகர மக்களை சந்திப்பதற்கு முன்பாக யோனா 3 நாட்கள் பெரிய மீனினுடைய வயிற்றிலே இருக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு கரையில் அவர் பெரிய மீனினுடைய வாயிலிருந்து வெளியே வருகிறார். இது எதை குறித்து காட்டுகிறது என்றால், அன்புக்குரியவர்களே, நினிவே நகர மக்களும் இதுவரை பாவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருள் சூழ்ந்த நிலையிலே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய கட்டளைகளை மீறி இருக்கிறார்கள். ஆகவே இதுவரை இருள் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வு எவ்வாறு மீனினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்து கரையை அடைந்தாரோ, அதே போல இந்த நினிவே நகர மக்களும் யோனா உரைக்கக்கூடிய இறை வார்த்தையை கேட்ட பிறகு அவர்களுடைய வாழ்வு பிரகாசமாக மாறும், அவர்களுடைய வாழ்வு ஒரு புதிய நிலையை அடையும் என்பதனை குறித்து காட்டுவதாகத்தான் இருக்கிறது. இருள் சூழ்ந்த நிலையிலேயே இந்த நினிவே நகர மக்களினுடைய வாழ்வு முடிந்து விடவில்லை, அல்லது தவறு செய்து விட்டார்களே இவர்களை அழித்து விடுவோம் என்பது இறைவனுடைய திட்டமாக இல்லை. மாறாக தவறு செய்கின்ற மனிதர்கள் திருந்தி வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருப்போம், அவர்களுக்கு ஒரு புது வாழ்வினை கொடுப்போம் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய நாளிலே இந்த நாகரிக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் அனைவருக்குமே நான் ஒரு அடையாளமாக இருக்கப் போகிறேன். எவ்வாறு நான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கப் போகிறேன் என்றால், உங்களுடைய பாவ சுமைகள் எல்லாவற்றையுமே நான் சுமந்து கொள்ளப் போகிறேன். உங்களுடைய திருந்தாத நிலைப்பாடு எல்லாவற்றையுமே நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். நீங்கள் கடவுளினுடைய கட்டளைகளை மறந்துவிட்டீர்கள், நீங்களும் உங்களுடைய இஷ்டம் போல உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், மனித நேயத்தை மறந்துவிட்ட மனிதர்களாக இருக்கிறீர்கள். நீங்களும் கடவுளினுடைய கட்டளைகள், திரு அவையினுடைய ஒழுங்குமுறைகள் இவைகள் எல்லாவற்றையுமே மறந்துவிட்டு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன ஆதாயம் வரும் என்கின்ற ஒரு நினைப்பிலே ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். அதே போல பொது நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நீங்கள் அனைவருமே சுயநலத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையினை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒட்டு மொத்தத்திலே கடவுளாகிய என்னை உதறி தள்ளிவிட்டீர்கள், என்னுடைய போதனைகளை மறந்து விட்டீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மீண்டுமாக உங்களுக்கு நான் எவ்வாறு ஒரு அடையாளமாக இருக்க போகிறேன் என்றால், உங்களுடைய சுமைகள் எல்லாவற்றையுமே நான் சுமந்து கொள்ளப் போகிறேன். உங்களுடைய பாவங்களுக்காக உங்களுக்கு மீட்பு கொடுப்பதற்காக நான் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். கல்லறையிலே 3 நாட்கள் அடக்கம் செய்யப்பட போகிறேன். 3 நாட்களுக்கு பிறகு இந்த இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து வந்து வாழ்வை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி, எவ்வாறு 3 நாட்கள் பெரிய மீனினுடைய வயிற்றிலிருந்து யோனா வெளியே வந்தாரோ, அதே போல மானிட மகனாக இருக்கக்கூடிய நான் 3 நாட்கள் கல்லறையிலிருந்து பிறகு மீண்டுமாக நான் உயிர்த்தெழுந்து வருவேன். உயிர்த்தெழுந்து வந்து உன்னதமான கொடையாக இருக்கக்கூடிய மீட்பினை, அமைதியை, சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்றுதான் ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர் நமக்கெல்லாம் அடையாளமாக மாறுவதற்கு, நமக்கெல்லாம் மீட்பு கொடுக்கக்கூடிய அடையாளமாக இருப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவருமே என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், நினிவே நகர மக்களுக்கு இறைவாக்கு சொல்லப்பட்டவுடனே உடனடியாக சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் பூசிக்கொண்டு நாங்கள் இனிமேல் தவறு செய்ய மாட்டோம் என்கின்ற மனப்பான்மையில் அவர்கள் வாழ்ந்தது போல நாம் அனைவருமே தவறு செய்யக்கூடிய அந்த இயல்பிலிருந்து, சுயநலத்திலிருந்து நாம் அனைவரும் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய போதனைகளை கேட்பதற்காக ஓடோடி வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர்
ஆண்டவருடைய போதனைகளை வாழ்வாக்குவதற்காக நம்முடைய சுயநலத்தை விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, கவலையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, வேதனையிலே வேதனையிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் அனைவருமே புது வாழ்வினை கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு நாம் இருக்கிறோம் என்றால் அதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை முறை. ஆகவே இந்த நாளிலே நம் எல்லோருக்குமே ஆண்டவர் தவக்காலத்திலே என்ன அழைப்பினை கொடுக்கிறார் என்றால், 10 1 11 நீ இருந்து விடாதே, எல்லா காலத்திலும் இருப்பது போல இந்த காலத்தையும் தட்டி கழித்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார். உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு ஒரு புதிய வாழ்வு, திருந்திய வாழ்வு வாழக்கூடிய நபராக நீ இரு என்கின்ற அழைப்பைத்தான் நம் எல்லோருக்குமே கொடுக்கிறார். ஆகவே நாம் என்ன நெறிமுறையோடு இதுவரை வாழ்ந்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். சுயநலத்தை துறந்துவிட்டு இறைவனை போல, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போல பரந்துபட்ட பெருந்தன்மையோடு வாழக்கூடிய மனப்பான்மை, பொது நலனில் அக்கறை கொண்டவர்களாக வாழக்கூடிய மனப்பான்மை, நல்லது செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்கின்ற மனப்பான்மை, இவை எல்லாவற்றையுமே பெற்றுக்கொண்டு வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியில நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இதோ உமது அடிமை, இறைவாயே பாயன்மை. இதோ உமது அடிமை, இறைவாயே பாயன்மை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு எனையா உனக்கு தந்தேன் ஏற்றிடுவார். எரியா விளக்கு எனையா உனக்கு தந்தேன் ஏற்றிடுவார். உன்னொளி துளங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்மைகளுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு தரும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூயாவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் இடைவிடா சகாய தாயின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழ் உரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய வேண்டுதல்களையும் கனிவோடு கண்ணோக்கி பார்த்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல்
உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும், எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும், எங்கள் எல்லாருக்குமே நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் இன்று நம் எல்லோரையும் பார்த்து திருந்துகின்ற மனிதர்களாக, வாழ்க்கையை திருத்தி கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் அனைவரும் மாறுங்கள் என்கின்ற அழைப்பினை கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். இந்த தெய்வீக திருவிருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். தெய்வ தரிசனம் தேடும் அனும்பிடம், தேவன் வரவிலே ஜீவன் ஒருகிடம். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா, இதயம் இறைவா, இறைவா இறைவா, இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதிலும், தேவன் வரவிலே ஜீவன் உருகிலும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே. வான தேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் மொழியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உம்மை பாடாத நாளில்லையே. இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா, இதயம் இணைவா. இறைவா இறைவா, என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதிலும், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளோ. கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டோ. கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயோ. உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளோ. உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயோ. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளோ. எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளோ. உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளோ. புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யோ. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பினுடையவும் நம்பிக்கையுடையவும் அருளடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இடைவிடா சகாய தாயை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலே பொழுதும் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று உரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுள் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள
எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்மொழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களை மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரி சகாயம் தேடினோ, தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழரும் உமர் முதற்பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ, தாயே மாமரி. பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி
பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரை நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும் பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும் இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும் எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் உழைப்பு தொழில் வியாபாரம் நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள் சச்சரவுகள் வன்முறைகள் ஆகியன ஒழியவும் நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும் ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போம். தூய கண்ணே தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை வாக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கண்ணானைய பெண் நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவுடைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு சுகம் கொடுப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்த இயேசு உங்களுக்கும் பாவம் மன்னிப்பு கொடுத்து ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள் பிரச்சனைகள் வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் தருவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய், ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம்.
எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையெழுக்கின்றோம். என்று உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ அடைக்கலம் நாடி வந்தோம். ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கண்ணியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவழியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.
பிரியமானவர்களே, இதோ இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இந்த புதிய நாளை ஆண்டவருடைய ஆசியோடு துவங்க வேண்டும் என்பதற்காகவும், இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தோடு நம்முடைய நாளை, நம்முடைய வாழ்வை துவங்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறோம். இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய தெய்வம் நமக்கெல்லாம் புது வாழ்வினை கொடுக்கக்கூடிய தெய்வம், நம்மையெல்லாம் மறக்காத தெய்வம், நம்மையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம். கண்டிப்பாக நம்மை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார். நமக்கு தேவையான எல்லா விதமான ஆசையையும் நிரம்ப கொடுக்கக்கூடிய தெய்வமாகத்தான் இருப்பார். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய தெய்வம் இங்க இருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே மகனே, கவலைப்படாதே மகளே, உன்னை காக்கின்ற கடவுளாக, உன்னுடைய வாழ்விலே அதிசயங்களை செய்யக்கூடிய கடவுளாக, உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற கடவுளாக, உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய கடவுளாக நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எதை குறித்தும் கவலைப்படாதே, உன் மீது நான் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், உன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், உன்னை திக்கற்றவனாக நான் விட்டுவிடவே மாட்டேன். இதோ மீண்டுமாக உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நான் உன்னை மறப்பதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றும். பெற்ற தாய் கூட உன்னை மறந்து விடலாம், உற்ற உறவுகள் உன்னை உதறி தள்ளிவிடலாம், நீ வேண்டாம் என்று எல்லாருமே ஒதுக்கி விடலாம். ஆனால் நீ எனக்கு வேணும் மகனே, நீ எனக்கு வேணும் மகளே, உனக்கு தேவையான எல்லா விதமான ஆசையையும் கொடுத்து உன்னை என் பக்கத்தில் வைத்து கொண்டு உன்னை உயர்த்துவேன். உன்னுடைய கண் கலங்கக்கூடிய நிலையில் இருந்து உன்னை மாற்றுவேன். உனக்கு ஆசை கொடுப்பேன், உனக்கு அமைதியை கொடுப்பேன், உனக்கு நிம்மதியை கொடுப்பேன். உன்னுடைய எதிர்காலம் வளமானதாக இருக்கும். நீ கவலைப்படாதே மகளே, நீ கவலைப்படாதே மகனே. நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கி உருக்கத்தோடு மன உறுதியோடு என் ஆண்டவர் எனக்காக எல்லா காரியங்களையுமே செய்து காட்டுவார் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஜெபித்தாய் என்றால் அந்த ஜெபம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு சில மணித்துளிகள் இந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். இந்த ஆண்டவரை உற்று பார்த்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஏக்கங்கள், அத்துணை எதிர்பார்ப்புகள், எல்லா விதமான கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையுமே இந்த ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாதே மகனே, கலங்காதே மகளே, இதோ உன்னுடைய பெயரை என்னுடைய கரங்களிலே பொறித்து வைத்திருக்கிறேன். உன்னை நான் தாங்கிக் கொள்வேன், உனக்கு ஆசை கொடுப்பேன். நீ வருகையிலும் போகையிலும் உன்னை ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். உனக்கு எந்தவித கவலைகளும் எந்தவித வேதனைகளும் வராத வண்ணம் உனக்கு அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பாக நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபியுங்கள் அன்புக்குரியவர்களே, மனதை திறந்து மனதில் இருக்கக்கூடிய அத்துணை பாரங்களையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாத வண்ணம் உனக்கு முன்பாக என்னுடைய தூதர்களை அனுப்புவேன். அவர்கள் உனக்கு தேவையான எல்லா விதமான ஆசையையும் கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? பக்தியோடு ஜெபிப்போமா? ஒரு சில மணித்துளிகள். சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு பிள்ளைகளே, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறேனே, அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து இதோ உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கலக்கங்கள், உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், உங்களுடைய அன்றாட வாழ்விலே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய மனதை வாட்டி வதைக்கக்கூடிய உடல் நோய்கள்,
உள்ள பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், மனபாரங்கள், வறுமை, வறட்சி, துன்பம், அவமானம், வேதனை எல்லாவற்றையுமே என்னுடைய பாதத்திலே ஒப்புக்கொடுங்கள் தேவ பிள்ளைகளே. இதோ உங்களுக்காக நான் இருக்கிறேன், உங்களை தேற்றுவதற்காக நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஆறுதல் சொல்ல நான் இருக்கிறேன், உங்களுடைய கவலைகளை போக்க நான் இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள். உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய நம்பிக்கையினுடைய மிகுதியால் உங்களுக்கு புது வாழ்வு கொடுப்பதற்காக, உங்களை எல்லாம் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை தொட்டு ஆசிர்வதிப்பதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களுக்கு உங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பதற்காக, அரும் அடையாளங்களை செய்யக்கூடிய கடவுளாக உங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறேன். என்னை யாரெல்லாம் தேடி வந்தார்களோ அவர்களை நான் வெறுங்கையோடு அனுப்பியதே இல்லை. எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே அதிசயங்கள் நடக்கும். சீடர்களோடு படகிலே பயணித்துக் கொண்டிருந்தேன். சீடர்கள் அலறினார்கள், துடித்தார்கள். ஐயோ, நாங்கள் சாக போகிறோமே என்று புலம்பினார்கள். அன்பு பிள்ளைகளே, அந்த அழுகையை, அந்த புலம்பலை, அந்த அலறக்கூடிய அந்த சூழ்நிலையை மாற்றி காட்டினேன் நான். அவ்வளவு வல்லமை படைத்தவன் நான், அவ்வளவு சக்தி படைத்தவன் நான். உன்னையும் கைவிட்டு விட மாட்டேன். 12 ஆண்டுகளாக பெரும்பாட்டினால் அவதியுற்ற அந்த பெண்மணிக்கு எவ்வாறு புது வாழ்வினை கொடுத்தேனோ, எவ்வாறு இறந்து போயிருந்த யாயிரினுடைய மகளை நான் குணப்படுத்தினேனோ, உயிரோடு எழும்ப செய்தேனோ, 38 ஆண்டுகளாக 38 ஆண்டுகளாக முடக்குவாதமற்ற நோயினால் அவதிப்பட்ட சகோதரனை எவ்வாறு எழுந்து நடக்க செய்தேனோ, அதே போல உன்னையும் எழுந்து நடக்க செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்விலும் வெற்றியை நான் கொடுப்பேன். உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களை, கவலைகளை, மன கஷ்டங்களை நான் தீர்த்து வைப்பேன். கவலைப்படாதே, நம்பிக்கையோடு ஜெபி. உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன் ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிறார். உன் ஆண்டவர் உனக்கு பலன் கொடுக்கிறார். உன் ஆண்டவர் உனக்கு சக்தி கொடுக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு ஜெபி. என் ஆண்டவரால் எல்லாம் முடியும், என் ஆண்டவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்கின்ற உணர்வோடு ஜெபியுங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே மகனே, காக்கின்ற கடவுளாக, கண்ணீரை எல்லாம் துடைக்கக்கூடிய தெய்வமாக நான் இருக்கிறேன் என்று. ஆண்டவரே, உம்மையே நம்பி வந்து எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனபாரங்களையும், அத்துணை வேதனைகளையும், அத்துணை கஷ்டங்களையும், இதோ பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே என்கின்ற மனபாரத்தையும், பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்வினை அமைத்து கொடுக்க முடியவில்லையே என்கின்ற அந்த கஷ்டத்தையும், பிள்ளைகளுக்கு குறிப்பாக திருமணமாகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் இதோ இந்த வேளையிலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். நல்ல விதத்திலே தேர்வுகள் எழுதி அதிகமான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற ஆண்டவரே உம்முடைய ஆசையை கொடுக்க வேண்டும் என்று உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேளும் அன்பு ஆண்டவரே. ஆமென். அனுமானத்தை தாழ்ந்து படிந்து ஆராதிக்கும் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலால் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுரனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு
வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயர் ஏழு தோன்களுமா, மாண்புயர் ஏழு தோன்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாய், ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகாம், பாதுகாத்தாருமையே பரமன், பாவ நிழலே அணுகாம். ஆயுதரும் நீ தரு
மகிழ்ந்திடவே தனதோரமல ஸ்தலமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே.